ரஞ்சித் சார் கிரியேட் பண்ணது. மக்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி இந்த லைஃப் சவுண்ட், சிங் சவுண்ட் சொல்றீங்க, எளிதாக மக்களுக்கு புரியணும். ஆக்சுவலி ஏன்னா மக்களுக்கு டக்குன்னு புரியுற விஷயம் தான் நீங்க ஷூட் பண்ணிடுவீங்க, நேராது டப்பிங் ஸ்டுடியோக்கு வரும், சார் அங்க பேசிடுவாரு, மேம் அங்க பேசிடுவாங்க அப்படின்னா. ஒரு சிங் சவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மக்களுக்கு எளிதாக புரியுறீங்க. ஸோ அது மக்களுக்கு புரியுறது செகண்ட் திங் தான். ஆக்சுவலி அது வந்து ஒரு டிரெக்டருக்கு மோர் கம்ஃபர்டபுளான ஒரு வேலை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு நம்ம வந்து அங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வைக்கிறோம், அவங்க பயங்கரமா அங்கேயே பயங்கரமா பண்றாங்க. அந்த எனர்ஜியில இருக்கிற சவுண்ட் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து டப்பிங்ல மிஸ் ஆகுறது வந்து நான் என்னுடைய படங்கள்ல நான் ஒர்க்கிங் நிறைய ஒர்க் பண்றப்ப என்னால அது வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ டப்பிங்ல ரீக்ரியேட் பண்ணலாம். ஆனா எனக்கு என்னன்னா டப்பிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ரீமேட்ச் பண்ற மாதிரி ரீக்ரியேட் பண்ற மாதிரியே இருக்குது. ஆனா ஒரிஜினல் மிஸ் ஆகுறது தான் எனக்கு வந்து தொடர்ந்து வேர்ல்ட் வைட் அந்த பாலிவுட்ல எல்லாம் வந்து சிங் சவுண்ட் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு. இப்போ ஆனா தமிழ்ல தமிழ் பிலிம்ஸ் வந்து இன்னும் வந்து சிங் சவுண்ட்குள்ள வந்து நம்மளால இன்னும் போக முடியல, அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு. அது காரணம் பட்ஜெட். நான் இந்த படம் ஏன் வந்து சிங் சவுண்ட் போகணும்னு நினைச்சுன்னா, ஆக்டர்ஸ் வந்து பயங்கரமா பண்ண போறாங்க, ஆக்டர்ஸ் அந்த வேர்ல்டுக்குள்ள போக போறாங்க, ஆக்டர்ஸ் வந்து சவுண்டை தான் வந்து பேச போறாங்க, அந்த லாங்குவேஜை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதோட மாடுலேஷன் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வந்து பேச போறாங்க. ஸோ அவங்க நடிக்கிறப்போ அந்த எஃபர்ட்ல வர அந்த சவுண்ட் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அந்த கேரக்டர் வெளிப்படுறதுக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த சவுண்ட் ரெண்டுமே வந்து பயங்கர சிங்கா இருக்கும்ல. ஸோ அதை வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, அது கரெக்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா சிங் சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். ரியலா அப்பவே வந்து எடுக்கிற சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். டப்பிங்ல இருக்கிற சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்காதுன்னு நான் என்னுடைய சவுண்ட் டிசைனர் ரூபன் கிட்ட வந்து நான் வந்து பேசினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் தம்மம் நட்சத்திரம் ரெண்டுமே வந்து சிங் சவுண்ட் தான் பண்ணேன். பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. முன்னாடி சிங் சவுண்ட் வந்து பயங்கரமா ஒரு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி சிங் சவுண்ட் பண்ணி அதை வந்து பண்றது. இப்போ விருமாண்டில எல்லாம் வந்து கமல் சார் வந்து ட்ரை பண்ணிருப்பாரு. ஸோ அதுல வந்து ஆனா வந்து சவுண்டோட டிஃபரன்ஸ் தெரியும். பாக்குறப்ப படத்துல வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ அதனால நிறைய பேர் அதோட பட்ஜெட்டும் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. ஆனா நான் என்ன பண்ணேன், சின்ன படம். இப்ப நான் ஒரு விக்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி பண்ணேன். அது வந்து ஒரு சின்ன படம் தான், அது ஒரு 30 minutes படம். அதுக்கு வந்து சிங் சவுண்ட் பண்ணேன், செம சூப்பரா ஒர்க் ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். ரெண்டாவது வந்து என்னன்னா, நம்ம சிங் சவுண்ட் பண்றப்போ ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து கரெக்டான ஆக்டர்ல வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து அந்த அவங்களோட ஸ்கில்ல வந்து பயங்கரமா அது வந்து வந்து காட்டும். ஸோ அது ரெண்டுமே அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்ப சிங் சவுண்ட் பண்ணணும் முடிவு பண்ணது தம்மம்ல சமயம் ஒர்க் ஆச்சு, நட்சத்திரம் சூப்பரா ஒர்க் ஆச்சு. அண்ட் வந்து தங்கலான் பண்றப்போ நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஒரு பயங்கரமான ஓபன் ஸ்பேஸ், எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அண்ட் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 7-8 பேர் வந்து ஆர்டிஸ்டுங்களே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து சிங் சவுண்ட் அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து இவரு ரூபன் கிட்ட பேசுறப்போ ரூபன் வந்து பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனா எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மூவி ஆரம்பிக்கிறப்பவே எல்லாருக்குமே வந்து சொல்லி, அண்ட் இப்போ வந்து பார்வதிக்கு வந்து தமிழ் கொஞ்சம் வந்து அந்த ஸ்லாங் அந்த இஷ்யூஸ் இருந்தது. பட் ஆனா வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் ஆனா வந்து பயங்கரமா ட்ரை பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணி அதை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் மாலிகாவுக்கு வந்து தமிழ்ல பேசவே மாட்டாங்க, ஆனா அவங்க வந்து சிங் சவுண்ட் அப்படின்றது வந்து நான் வந்து அன்காம்ப்ரமைஸ்டா வந்து இது பண்ணவே முடியாது, நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால வந்து வேற வழி இல்லாம அவங்க வந்து கரெக்டா பேசணும். அண்ட் வந்து அந்த என்ன சொல்றது, அந்த மாடுலேஷன் கரெக்டா இருக்கணும். அண்ட் வந்து அந்த சவுண்டுமே ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சொல்லி அவங்க வந்து இதை வந்து கரெக்டா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது ஆடியன்ஸ் பாக்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லைக் நிறைய படங்கள் பாக்குறப்ப என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா லைக் வந்து மோர் ரியாலிட்டி இருக்கும். அந்த சவுண்டோட வேல்யூஸ் வந்து இன்னும் பயங்கர சூப்பரா இருக்கும். அந்த பேசுறது, கத்துறது, அப்புறம் என்னன்னா இன்னைக்கு எல்லா சவுண்டுமே பாடி சவுண்ட், அந்த நடக்கிற சவுண்ட், அப்புறம் வந்து அங்க இருக்கிற காத்து, அதோட சேர்ந்து இருக்கிற அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ல்ட வந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ரியல கொடுப்போம். அதுதான் வந்து அதோட வேல்யூஸ். டப்பிங்ல எப்படி பண்ணணும்னா ஃபுல் வாய்ஸ் கட் பண்ணி வெறும் சவுண்ட் மட்டும் எடுத்து பண்றப்போ அந்த டப்பிங் வாய்ஸ்ல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு 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 நிமிஷம் நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு சவுண்ட் வந்து கொஞ்சம் லோல பேசுவாரு, ஒரு சவுண்ட் கத்தி பேசுவாரு. திடீர்னு வந்து அவர் சவுண்ட வந்து சில சவுண்ட் வந்து கரெக்டா வராது, அதுல ஒரு ரியாலிட்டி இருக்கும். பட் ஆனா நீங்க டப்பிங்ல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளியரா பேசுவாங்க, சிரிக்கிறது கூட ரொம்ப கிளியரா இருக்கும், பேசுறது கிளியரா இருக்கும், அழகு ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ அதனால எனக்கு டப்பிங் வாய்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வந்து அதுல இருந்து வெளியே வரணும்னு தான் நினைப்பேன். டப்பிங் ஸ்டுடியோக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத இடம் நான் என்னுடைய கிராஃப்ட்லயே வந்து டப்பிங் ஸ்டுடியோல உட்கார்றது தான் எனக்கு.
ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த ரியாலிட்டியை ஆடியன்ஸ்க்கு வந்து கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக நான் இந்த சிங் சவுண்ட் வந்து நாங்கள் வந்து பயங்கரமா அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து சிங் சவுண்ட் தான். அண்ட் 20% வந்து இப்போ சவுண்ட் எடுக்கிறப்ப சில எரர் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால வந்து எல்லாரையும் வந்து திருப்பி வந்து ரீட் அப் பண்ணோம். அந்த ஃபிலிமோடைய என்ன சொல்றது அடுத்த கட்ட லெவல் தான் ஃபிலிமேக்கிங்கோடைய டிமாண்ட் தான். ஸோ அந்த டிமாண்டை ஒரு ஆர்டிஸ்டா எனக்கு தேவைப்படுது, ஒரு டிரெக்டரா எனக்கு தேவைப்படுது, அது வந்து கொடுக்குற ஆர்டிஸ்ட் தேவைப்படுது, அதை அச்சீவ் பண்ற டெக்னீஷியன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அண்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்குறப்போ இந்த ரியாலிட்டிக்குள்ள அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுதான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. அதுல சில இதுவும் கஷ்டம் தான். என்னோட 2 கேரக்டர், ஓல்டர் கேரக்டர் வந்து வாய்ஸ் செங்கோடே அப்படி பண்ண பாருங்க, மூஞ்சி மாறி நடிக்கிற மாதிரி பண்ண முடியும், மாதிரி நடிக்கணும். ஆனா குரல போயிருக்கு சோனியா இல்ல யூ கான்ட் டு வெரி ஸ்ட்ரெயிட். சோ அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. பிகாஸ் அந்த வாய்ஸ் வேணும், ஆனா இந்த மூஞ்சி அந்த மாதிரி இருக்கும், ஆனா வாய்ஸ் இப்பதான் பண்ணுச்சு. சோ அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ ஆக்சி டேலர் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிக்காரங்க எல்லாமே ஒரிஜினலா இருக்கும். அவங்களே டப்பிங்ல இருக்கும். சோ அது மூஞ்சி அப்படி வச்சுட்டு அதையே நம்ம ஆக்டர் வந்து ஏமாத்த முடியாது. நம்ம வந்து க்ளோஸ்அப் வச்சல், ஒயிட் வச்சல், சும்மா பேசாம லிப்பு அதெல்லாம் கிடையாது. அவங்க எனி டைம் என்ன வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அந்த சீன்ல அதை பண்ணிட்டே இருக்கணும். அதை வந்து இன்னும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ரியல் டைம்லயே வச்சிருக்கோம், அந்த ஸ்கிரிப்ட்ல ரியல் டைம்லயே வச்சிருக்கோம் அப்படின்றது வந்து சிங் சவுண்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சேலஞ்சிங் ஆச்சு. ஐ திங்க் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அங்க இருக்க போயிட்டு அவங்களோட ஹிஸ்டரி அது வேற. அங்கே எல்லாருமே அப்படி இல்லை, எல்லாருமே நம்ம எங்களோட உடைகள் அன்னைக்கு ஒரு வேற ஒருத்தவங்க வந்து அவங்க லொகேஷன் அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுல வந்து இப்போ நம்ம ஐல சொல்றோம், நம்ம 5 மணி நேரம் மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் அந்த இது அது வேற விஷயம். இங்கே வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். பட் அது போட்டுட்டு லொகேஷன்ல போன பிறகு மண், சாம்பல், கோல்டு, ஆஷ் எப்பவுமே வந்து ஒரு நார்மலா அந்த மேக்கப் போட போனதே கிடையாது. எல்லா ஷார்ட்ஸ்லயும் எல்லா சீன்லயும் வந்து ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கும், வேலை நடந்துட்டு இருக்கும், அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும், ரத்தம். சோ அது வந்து நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு தொட்டாலே நம்ம கழுவணும்னு தோணுது. லைக் உடம்பு பூரா நசம் இருக்கும். அதுக்கப்புறம் காய ஒரு மாதிரி ஊற்றும் அரிக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம அங்க போயிட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இது பண்றோம் அப்படின்னா அது வேற ஒரு இதெல்லாம் மீறி நசன்னு இருக்கும், ஹாட்டா இருக்கும், நைட் பார்த்தா ரொம்ப கோல்டா இருக்கும். அது உள்ள வந்து ஒரு ஷார்ட் இவர் பண்ண ஷார்ட்ஸ் இவர் நசங்க கிராமர் இல்லாதனால எந்த ஒரு ஷார்ட்டும் பிரேக்கப் பண்ணி ஓகே உங்க ஷார்ட் என் ஷார்ட் அப்புறம் அப்படி கிடையாது. ஒரே ஷார்ட் தான், அந்த சீன் ஒரு ஷார்ட் தான், ஒரு ஷார்ட்ல கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நிற்கவே நிற்காது. ஸோ அப்போ வந்து நீங்க உங்க ஷார்ட் எடுக்கும்போது நான் போய் போன்ல இருக்கலாம், நான் ரிலாக்ஸ் பண்ண அது கிடையாது. அண்ட் கேமரா மூவ் பண்றதுனால நம்ம சேருக்கு எல்லாம் பக்கத்துல வைக்க பக்கத்து ஊருக்கு தான் போகும். ஸோ அந்த வெயிலே அங்கேதான் கிடப்போம், அங்கேதான் எந்திரிப்போம். அங்கே அந்த அந்த ஷார்ட் போன உடனே அவர் என்ன சொல்றாரு, மானிட்டர் கிடையாது. ஏன்னா அப்ப நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமா நடிக்க மாட்டோம். ஸோ எல்லாமே டேக் தான். உள்ள போனோடனே உங்க கூடிய தூக்கணும், நான் குழந்தைய தூக்கணும், ஒரு கட்டையை தூக்கணும், எல்லாம் அது தூக்கிட்டு தான் போகணும். அப்பதான் நாமளும் அது ஒரு டேக்கா தான் போவோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் 20-30 டேக் கூட ஓகே ஆகாது, நீ தெரியும். ஆனா அதுல இருந்து வந்தாதான் போகும்போது அது பழகிட்டு இல்லை. எனக்கு ஐ மீன் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். இது அது கஷ்டம், எனக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம். நம்ம பண்ணிதான் ஆகும். ஆக்டர் வந்து ஏமாத்த முடியாது. நம்ம வந்து க்ளோஸ்அப் வச்சல், ஒயிட் வச்சல், சும்மா பேசாம லிப்பு அதெல்லாம் கிடையாது. அவங்க எனி டைம் என்ன வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அந்த சீன்ல அதை பண்ணிட்டே இருக்கணும். அதை வந்து இன்னும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ரியல் டைம்லயே வச்சிருக்கோம், அந்த ஸ்கிரிப்ட்ல ரியல் டைம்லயே வச்சிருக்கோம் அப்படின்றது வந்து சிங் சவுண்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும்.